2 மன்னர்களுக்கு சண்டை. தோற்றவன் கிட்ட வென்றவன் கேட்டான், நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொன்னா உன் நாட்டை உனக்கே தந்துருவேன்னு. கேள்வி என்னன்னா, ஒரு பெண் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறாள் அப்படிங்கறதுதான். வென்ற மன்னன் இந்த கேள்வியை ஏன் கேட்டான் அப்படின்னா, அவனோட காதலி அவன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டு விட சொன்னாதான் நமக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி இருந்தா. தோற்ற மன்னன் நிறைய பேர்கிட்ட கேட்டான், விடை கிடைக்கல. கடைசியா சிலர் சொன்னதால ஒரு சூனியக்கார கிழவி கிட்ட போய் கேட்டான். அவ சொன்னா, விட சொல்றேன், ஆனா அவனுக்கு திருமணமாகும், உனக்கு நாடு கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு மன்னன் என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொன்னான். சூனியக்கார கிழவி விடைய சொன்னா, தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணோட ஆழ்மனது எண்ணம். இந்த பதில அவன் ஜெயிச்ச மன்னன் கிட்ட சொல்ல, அவன் தன் காதலியிடம் சொல்ல, அவங்களோட திருமணம் நடந்தது. இவனுக்கு நாடும் கிடைத்தது. அவன் சூனியக்கார கிழவியிடம் வந்தான். வேண்டியதை கேள் அப்படின்னு சொன்னான். அவ கேட்டா, நீ என்ன திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. கொடுத்த வாக்க காப்பாத்த அவனும் ஒப்புக்கொண்டான். உடனே கிழவி ஒரு அழகிய தேவதையா மாறி காட்சி அளித்தாள். அவ சொன்னா, நாம வீட்டுல தனியா இருக்கும் போது நான் கிழவியா இருந்தா உன் கூட வெளியே வரும்போது தேவதையா இருப்பேன். ஆனா நான் வெளியே உன் கூட வரும்போது கிழவியா இருந்தா வீட்டுல உன் கூட அழகிய தேவதையா இருப்பேன். இதுல எது உன்னோட விருப்பம் அப்படின்னு கேட்டா. இதுக்கு கொஞ்சமும் யோசிக்காம அந்த மன்னன் சொன்னா, இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், முடிவு நீதான் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா, முடிவை என்கிட்ட விட்டுட்டதால நான் எப்பவும் அழகிய தேவதையா இருக்க தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு. ஆமா, பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும் போது தேவதையா இருக்கா. முடிவுகள் அவள் மேல திணிக்கப்படும் போது சூனியக்கார கிழவியாகிடுறா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.